பயன்டா உங்களை கடைக்கு வந்து பாம்பு அடிச்சு தூக்கி போட்டேன். எனக்கோ நிறைய நீங்களே அந்த பாம்பு கடிச்சிருந்தாலும் நான் செத்து இருப்பேன். ஆமா, நீங்க வந்து அந்த பாம்பு அடிச்சு என்னை உயிரையே காப்பாத்திட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பரிசு தரலான்னு இருக்கேன். பரிசா? பரிசெல்லாம் எதிர்பார்த்து உங்களை காப்பாற்றவில்லை. காப்பாற்றுவது எனக்கு ஒரு உங்களை காப்பாத்திட்டேன். எனக்கு பரிசு இல்லைங்க, பரிசு சொன்னேன், அது என்னன்னு கேட்டீங்களா? என்ன பரிசு? இல்லைங்க, பரிசுன்னு சொன்னேன், அது என்ன தெரியுமா? என்னையே நான் உங்களுக்கு பரிசு தரேன். என்னை இப்போதான் முதலாக பார்த்திருக்கிறேன். நாட்டின் அமைச்சராக விளங்கக்கூடிய நாகதத்தின் மகன் நான். என்னுடைய பெயர் கற்பா. யார் பேரு? கோயந்து பேச்சுறத நாட்டுல துணுன்னு ஜனரின்னு உட்காந்துக்கிறா அக்காளி அர்ஜுனா தலைப்பகல்லாம் அவுத்து நடிப்பு போயிந்து கூட நாய் ஓடிக்கிறாரு ஒரு கூட்டம் வர நாய தோட்டல் கட்டிக்கிறான் ஸ்ட்ரெயிட்டா அக்கால இது வேற 3 மணி நேரமா கட்டிக்கிறான் நான் உட்காந்துக்கிறேன். ஏய் அது ஒண்ணு இல்ல தாத்தா, நீங்க வாங்க. கம்முன்னு இருங்க. ஏன்னா நான் வந்தவங்க பாட்டி சத்தம் கேட்டேன். அது என்னமா கேட்டே தாத்தா? அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுமா. அப்போ ஒரு நேரத்துல எனக்கு போர் அடிச்சா
பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ரேடியோ ஒண்ணு வாங்கி கொடுத்தாருல சும்மா இரு கொஞ்ச நேரம் அது ஒண்ணு இல்ல தாத்தா இல்ல அதான் இந்த மலரெல்லாம் போய் பறிச்சல அதுல இருந்து ஒரு வண்டி ஏறின கொச்சலா குடுக்குது என்ன கொஞ்ச நேரத்துல ஏறிட போகுது அந்த வண்டி அப்பா வாங்கி கொடுத்த செவ்வியா ஏய் வாந்தி பதி வாரா ரேடியோ 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 அது உன்னர் சொல்லுவாங்க வானொலி பெட்டி வானொலி புட்டியா புட்டி ஏறு நீ புட்டி மாட்டுல பழுது கொஞ்ச நேரம் தெரிச்சு வந்துட்டு பழுது சுத்தி பார்த்து அவரு பார்த்துட்டாரு அண்ணன் பாவம் ஆகட்டும் அந்த ரேடியோல தான் பாட்டு கேட்டுங்க வேற ஒண்ணும் கிடையாது சுவிட்ச் போட்ட பாடு பாக்குறீங்க அத ஒரு முறை சுவிட்ச் அழுத்துமா நான் கேட்கணுமா அப்படியா இத அழுத்துறேன் பாருங்க நல்ல ஆறு வயதிலே தறிவு ஓடி போன தாத்தா எங்க ஆயா அவன் கை பிடித்து பட்டா போடிய தாத்தா பட்டணம் போடி வாங்கிட்டு வா தாத்தா பழனிக்கு சிட்டிக்கே போடி தாத்தா என்ன காட்சியில் தெரிஞ்ச மேல ஏன் வரான் பாரு ஒன்னாவது நடு நட்டுக்குது கொக்கு மெரிச்சுக்குது ஹூய் ஹூயின்னு கொக்கு ஓடிங்கிறாரு இப்பதான் தாத்தா பாட்டு கேட்டீங்களா நல்லா இருக்கா இந்த பாட்டு கட்டுப்பிடி ஆகல இந்த பாட்டு எனக்கு கட்டுப்பிடி ஆகல கட்டுப்பிடி ஆகலையா இல்ல வேற பாட்டா நீ போடு அந்த ஜேபிரிக்கா அந்த வேற பாட்டு போடுவா ஜேபிரிக்கா எப்போ போறேன் பாரு சின்ன பொண்ணே கேளமா நான் செய்த கோலமா சின்ன பொண்ணு கேளமா காதல் செய்த கோலமா நிலவில் வாடுகின்றேன் நிலவில் வாடமா என்ன தாத்தா இந்த பாட்டு வாங்க மனசு வெறுத்து போயிக்கிறேன் ஏன் எது கடிக்கல ஒரு பொண்ணை ஜவ்வு பண்ணிந்தியா ஜவ்வு பண்ணிந்தியா நரம்புல பண்ணிந்தியா சொல்லுவாங்களப்பா லவ் 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 காதல் ஜவ்வு ஜவ்வு அப்பா தேடி வர நான் தோத்து எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த பூ பறிச்சுன்னு வீட்டுக்கு போலாம் வா இரு நான் ஏறி பறிக்கிறேன் நான் என்ன பூ பறிச்சுட்டு இருக்கிறா நீ போனிய வரத்துக்கு நேரம் அவன் சொல்லிட்டு அந்த பூ ஏறி பறிக்கிறான்னு போன பாரு அங்க ஒரு பாம்பு இருந்துச்சு தாத்தா பாம்பா ஆமா அத பார்த்து பயந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஐயோ ஆமா என்ன குழந்தைக்கு 4 காலி தெரியுது ஐயோ அது ஒண்ணு இல்ல அது ஒண்ணு யானை இல்ல பாம்பு நைலா அப்படி இல்லைங்க தாத்தா காலு 2 காலோட நேலு 2 ஆமா பச்சை அடிக்கிற பேர் ரித்துடலுக்கு போடு ஏய் பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையே உன் மேலதான் லூசா சுத்துறான் லூசா சுத்துறான் காதல் மரதா என்னடா ஏய் அது அப்படி ஸ்ட்ரைட்டா இதை வந்து குத்திருக்கான்
புளியாமா உங்களுக்கு அந்த உழுக்குதா தாத்தா கண்ணுல வர தாத்தா அவர் என் உயிரையே காப்பாத்தினாரு. அதனால ரெண்டு பேரையும் நீ தான் தாத்தா கூட்டி வைக்கணும். யார் துணியா நல்லா டைட்டா கட்டுறா. தாத்தா தாத்தா நானும் கற்பகமும் ஒருவரை இருவரும் காதலித்துட்டோம். ஆகினால் நீங்க தான் மனசு வச்சு எங்களுக்கு பேருக்கு வாய வைக்கணும் தாத்தா. வாய வைக்கணும். அந்த கூட்டி கொடுக்க சொல்றேன். ஏய் அவன் என்ன சொல்றான் நீ என்ன சொல்ற? வாய வைக்கணும். என் ரெண்டு பேர்லயும் வாய வைக்கணும்ன்றா. அது தடவை நான் வைக்காத வாய இன்னும் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 மாசத்துல அந்த ஒரு வேலை தான் செய்யாதவங்க இப்ப கம்பெனி எனக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும் தாத்தா. நான் செஞ்சுதான் ஆகணும். கம்பெனில எந்த வேலை செய்யறியோ இல்லையோ இந்த வேலையை மெயினா செய்யணும். அப்பதான் கம்பெனியே இருக்கும். தாத்தா நீ என்ன செய்யவே செய்ய மாட்டே சொல்லலாம். ஐயோ எங்க இருவருக்கு திருமணம் செய்ய செய்ய மாட்டேன்னு கேட்டேன். திருமணம் செய்யணும். ஆமா அப்பனுக்கு தெரிஞ்சா மோசமா ஆகி போறோம். அவன் ரொம்ப மோசக்காரன். ஆத்திரக்காரன் கோவக்காரன். போய் சொல்லி சொல்லி உனக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். ஆனா பாம்பாச்சான உஷாரா இருக்கு. பாம்பாச்சா சரி இப்போதே நீங்க அவர் பாருங்க. கொண்டு வரோம். பைத்தியாரா கன்ஃபார்மே பண்ணிட்டு போறான். சர்டிஃபிகேட் மாத்திட்டு போறாங்க உனக்கு. ஏய் மலரோட போன என் மகன் எங்களை அடி மட்டும் வந்திருக்கிற. ஏய் அழாத சொல்லு. குழந்தைட்டு போனா ஐயா. சரி மலர் வர சொல்லிதான் பார்த்துச்சு. பார்த்தது மலர்லாம் பறிச்சுச்சு. பறிச்சது மேல இருக்கிற ஒரு பூவை பெற்று கொடுன்னு சொல்லிச்சு. ஏன்டா அதை விட என்ன உனக்கு வேலை இருக்குது? என்னால பறிச்சு கொடுத்தானே மின்னலாம் ஏறும்பா. எங்க ஏறுவேன்? எந்த மாதிரி ஏறுவா? மின்னலாம் நான் புள்ள மரத்துல வேப்ப மரத்துல ஏறுவேன். அதோட எந்த பெரிய மரத்துல? பெரிய பெரிய மரத்துல ஏறுவேன். ஏமா ஒரு 5-6 அடி இருக்கிறதுல தென்னை மரம்லாம் ஏறுது. ஏறிடுவேன். இதுல ஏற முடியல என்னால. சரி இந்த பூமா மரம் தென்னை மரம் மாமரம் ஏற முடியல. தென்னை மரம்லாம் ஏறுவேன். பனைமரம் பனைமரம் கூட்டு போட்டுனா கொட்டும். என்னது பனைமரம் அப்படி சொல்லு. இப்படிப்பா அங்கிட்ட பாத்துக்கலாம். நான் இங்க இருக்கிற வழக்க வயதா மலர் எல்லாம் பார்த்துச்சு. பார்த்தது. என்ன பாஞ்சே என் மகன் எங்கடா? வயதுக்கு உங்களுக்கு நான் தோடு பச்சார போயிட்டேன். வந்து மலரை பறிக்கிறார் வந்துக்குது குழந்தை. பாம்பு வந்துக்குது. சொல்ல பாப்பா என்ன பண்ணா? பாம்பு அடிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? பாம்பு என்ன பண்ணே? ஒண்ணு குழந்தை குயோ முரளை கட்டி. ஓ குயோ முரளை கட்டி. அந்த இடத்துல ஒரு பாம்பாச்சா மட்டும் வந்து காப்பாத்திட்டான். பாம்பாச்சா மட்டும் வந்து காப்பாத்து. அதுலனாக்கா நம்ம குழந்தை சேர்த்து பட்டு இல்ல செங்கல்பட்டு போயிடுவோம். பாம்பாச்சானா வாங்கி போடு முதல்ல. மலர போனியா? ஒரு மலர் படிக்கிறான்னு போனேன். அங்க ஒரு பாம்பு வந்துச்சுப்பா. அந்த பாம்பை பார்த்து பயந்து மயங்கடிச்சு கீழே விழுந்துட்டேன். அங்கே அறுபது வந்து காப்பாத்திட்டாருப்பா. பரவாயில்ல. ஒரு நாட்டில் அவசியம் இருந்தாலும் உன்னை காப்பாற்றி நான் பார்த்து அவளை இருக்கிறான். பரவாயில்ல ஆள் காட்டு போட்டு வச்சு உடனே போட்டு வந்து சொல்லிட்டேன். எங்க போறா? நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? என்ன பேர்? பாம்பாச்சா. அவன் பேர் தானே கேட்டா? பாம்பாச்சா. யாராவன்? நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பெயர் பாம்பாச்சா. அப்பா அதேதான். சொல்ல விடுறாங்க. நீ யார்? உன் பேர் என்ன? என்னுடைய பெயர் ஆனந்தன். ஆனந்தன். ஆனந்தன் அழகான பெயர். உன்னுடைய நாடு?
நாடில்லை வீடில்லை யாதும் முறை யாவரைகளில் நான் ஒரு அனாதை. அனாதை. டேய் கேட்டேடா, என்னவா இவன் ஒரு அனாதையாடா. அண்ணா பையன் அவன் அனாதை. எப்படியே காப்பாத்திட்டான் காப்பாத்திட்டான். அவனுக்கு என்ன தெரியல இருந்தாலும் என் மகன் உயிரை காப்பாத்திருக்கிறேன். எனக்கெல்லாம் இருப்பது ஒரே உயிர் என்னுடைய மகள் மட்டும்தான். இவன் போன பிறகு நான் பொண்ணு சேர்த்து என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணல ஒண்ணுமே கிடையாது. எதுவும் கிடையாது என் மகன் எனக்கு உயிரை காப்பாத்தினாலே உனக்கு என்ன வேணுமா கேளு. கேளு. பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, நாடு வேணுமா, நிலம் வேணுமா, என்ன வேணாலும் கேளு. நீ கருப்பருக்கு தாராள உனக்கு காத்திருக்கிறேன். ஐயா, ஆ, உன் மகளின் உயிரை காப்பாற்றி கழித்தினார். ஆ. உனக்கு என்ன வேணுமோ கேட்கிறேன் என்று உரைக்கிறேன். ஆமா. நான் எதை கேட்டாலும் நீங்க கொடுக்கிறது நீ எதை கேட்டாலும் தருவேன். பொண்ணு பொருளை கூட கேளு ஆ, நான் போய் பிள்ளாக்களை எங்க வாங்க முடியாது இப்ப போலீஸ் தொல்லை ரொம்ப தொல்லையா இருக்குது வேற எதனா கூட சொல்லி நாங்க கொடுப்போம். என்னத்த கேட்க போறேன்? விழாக்களை சருகுவாங்க. ஆனா உன்னை விட்டு போதா. எங்களுக்கு ஒரு கருப்பாடு மாட்டு நான் போய் வச்சேன் எறாடி. ஐயா, என்ன கேட்டாலும் சத்தியமா நான் தரேன். எதை கேட்டாலும் நீங்கள் கொடுப்பது உண்மையா? உண்மையானால் நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று ஆ, எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். ஏன் இந்த வார்த்தை சொல்ல நம்பிக்கை இல்லையா? கை சத்தியம் பண்ண நம்புவேன். எது கைய நீ எதை கேட்டாலும் சத்தியமா தரேன். ஆ, மகளின் உயிரை காப்பாற்றி கழித்தினார். பாருங்கள். உன் மகள் கற்பகத்தை எனக்கு நீங்கள் திருமணத்தில் ஏய் ஏய், என்னடா அங்க அடிச்சா இவத்தோடிக்கிறான்? அங்க சுவிட்ச் போட்டா இந்த லைட் ஏண்டா? அடிச்சா கதை முடிஞ்சு ஆண்டி, எவ்வளவு ஒரு ஆணாலும் தைத்து வலிக்கிறேன். டேய் 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 நீ ஏந்திரு. அவங்க காதலிக்கு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் வலிக்குன்னு அடிக்கிறாங்க. முன்னாடி அடிக்கிறாரு ஆனா அவர் வலிக்கல. என்னடா? அடிச்சா ஆ, இதயமே வலி. டேய் வாடா. டேய் வாடா. இவன் அடிச்சா இவனை தானே வலிக்கிறான். இவன் அடிச்சா இவனை தானே வலிக்கிறான். விட்றா. என்னடா? என்னடா? அட்ரா அட்ரா வலிக்கிறான் பாரு. அட்ரா அட்ரா இவ்வளவு அட்ரா எஜமான அடி. ஏய் பொண்ணு வலிக்கிறான்னு பக்கத்து அட்ரா. டேய், என்ன அடிச்சா அவனுக்கு வலிக்கணும். வலிக்கணும். அண்ணா. அண்ணா, அண்ணா. அந்த லிங்கி ஓய்ங்க தான் கட்டினா லூசு. என்ன நல்ல வீரமா எடுத்தான் பாட்டை பட்டின்னு விட்டான் லிங்க வச்சு. எங்க பிடிக்கிறேன் நாங்க ஆம்டா போடு. அது சொல்லி போய் வாங்கிட்டு ஒண்ணு போடு. ஏய் எந்த மாதிரி இருந்த பாட்டியை தந்து உண்ணா? ஆனா பாவிய சிந்திகளுக்கு யாரோ விட்டாலும் என்னவோ. என்னது? இந்த பாட்டு யாரா எழுதுது? கம்பெனில 7 மலை வாங்கி என்ன வாசியது? ஏய், நீ வேற சும்மா சொல்லு. இப்ப நீ பாரு பாரு நீ வாடா அப்படி இருக்கா அடிக்கிறா வரா வரா என்னடா கோவர கோயில் மாதிரியே நல்லா இருக்குதான்னு செக் பண்றேன். என்னடா ஏன் போற பையா தொண்டி செக் பண்ண ஏசாப்பாவா ஊக்கலா பாரு நீ இருந்தாலும் ஏய் ஏண்டா ஏய் ஒரு விஷயத்தை கவனிச்சா? டேய் யாரா மெண்டல
அவங்க அப்பா வச்சா கை தட்டி சிரிக்குது அவங்க பொண்ணு. ஏண்டா எனக்கு வச்சா எனக்கு வலிக்குது உன்னை ஏண்டா அப்ப பைப்புல இது சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்கல ஜாயின் ஆகிட்டா அதான் போல போடா போய் தூக்க மாட்டேங்கிறா போடா. இதெல்லாம் காரணம் யாரு? ஐயோ விட்டு போய் கூட்டி வச்சது யாரு? யாரு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து காரணம் யாரு? சுப்பையா பம்பு கணேசி முத்துக்கு இந்த பராரி தாத்தா தாத்தா தான் கணேசி கொடுத்தாருப்பா. எல்லாம் சுப்புடா எனக்கு மோட்டருக்கோ சுப்பையா பம்புக்கா? எல்லாம் எனக்கு குயி. ஏண்டா ஓடுதுல எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க நீ? கம்ப்ளீட் சரி சரிடா சரியாவல அவர் செஞ்சிட்டீங்க. என் மகனை நாசப்படுறேன். என் மகனை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாற்றுவனே நான் நம்புறேன். என் உயிர் உள்ளவரை மகளை விட்டு எப்பொழுதுமே நான் பெரிய ஆரம்பத்தில் எல்லாம் இப்படிதான் சொல்றீங்க. ஒரு தானே வேலை காட்டுறீங்க. ஆசை ஒரு நாள் போடுறது அவன் வேலை காட்டி போயிட்டே தெரியும். சரி பாய் போறப்பா என்னது தெரிஞ்ச திருமணம் இருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறது பெற்றவங்க கடமை. இப்போதே இருவருக்கு திருமணம் எதுக்கு? தாலி வாங்கணும். ஆனா உன்னை வாஞ்சி போச்சு பாரு. தாலி வாங்குறது 4 மணிக்கு வாங்க வெடிக்காலம் மூட்டாண்ட தாலி பிடிச்சி 3ஆவது மாசம் கொடுத்து அனுப்பணும். ஏய் ஏய் வயசுல பெரிய மனுஷன் நல்லபடியா குழந்தைங்களை வாழ்த்தி அனுப்பிச்சு. மாமனார் மாமியார் எதை சொன்னாலும் போச்சுக்காத. தூங்கிட்டா கூட எழுப்பி சாப்பாடு தப்பு இல்லடா, நல்ல குணம். 3 முறை எழுப்பு. மாமனார் மாமியார் ஏத்தனா தொலைக்காட்சி எடுத்து அடி. நல்ல அறிவுரைடா. மாப்பிள்ளை ஒழுங்கா இருந்தா பாரு, குடும்பம் நல்லா கலகலன்னு பண்ணு. அப்படி இல்லைன்னா தாலி அத்துக்கிற வீட்டுக்கு போய் உன் முன்னாடி போய் சொல்லிட்டு வாத. பரவாயில்ல சுட்டு கொடுக்குறது சாப்பிட்டு போறியா? இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். சாணியில முகூர்த்தமா? சாந்தி முகூர்த்தம். உள்ள வாங்க, உள்ள போய் பாலும் பீயும் கலக்கி. ஆமா பழம் பழம். நல்லதானாலும் 1000 கெட்டதானாலும் 1000 எதுக்கு வேணாலும் இது நடக்குற என்ன எதுக்கு? சரி என்ன செஞ்சு அனுப்பலாம், நீ தான் சொல்லு. அந்த பக்கம் திரும்பி பேசுறா, எனக்கு கேட்கும். உத்தரமேருக்கு போனேன், காலையில போனேன், போய் உட்காந்து பார்த்தா மாப்பிளைக்கு இந்த பேச்சு என்னது? கழுத்துல போட்டா முட்டை என்ன வரைக்கும் செயின் 50 சவரத்துல அவ்வளவு கனம் எடுத்துட்டேன். குழந்தைக்கு மகனும் என்னது? இன்னும் ரெம்மாகலாம். நெக்லஸ் பட்டியா பட்டியா? கண்ணு மிதுக்குது. கண்டிப்பா என்னையுமா பேசுவா இல்லையா? என்ன வண்டி? ஹீரோ போண்டாவா காஞ்சி படம் போண்டாவா? ஹீரோ உண்டா? என்ன வண்டி? கீச்சுக்கிற 50யா? டிவிஎஸ் 50 அது. நான் சொன்னதெல்லாம் மாப்பிள்ளை ரொம்ப மோசமானவன். கையை விடுவான், கையை விடுவான் மானான்னு ஒத்துக்காங்க.
ஏய் மார்க்கெட்டுக்கு போனா கூட கையை விட கூடாது. கையை விடாத பிடிச்சிங்க மார்க்கெட்டுக்கு போனா கூட விட்டு தனியா வந்தாங்க போறேன் அந்தான்னு கூப்பிடுறேன். உஷாரு உஷாரு. ஏய் படாரி படாரி பராரி பராரின்றீங்களே அதுக்கு விளக்கம் ஒன்றும் தெரியலையே. சொல்றேன்டா நேரம் வரும்போது சொல்றேன் அதுக்கு காலமா நேரமா வரும்போது கூடி போயிடுச்சு சொல்லிடுறேன் கூடி சீக்கிரத்துல ஏய் இருந்தாலும் எனக்கு கூட முதல்ல ஏற்பாடு சிறப்பா செய்து கொடு புறப்பட்டு ஓடி வாடா ஆயத்துல முந்திரி பருப்பு போடுவா இல்ல பூண்டு ஊற்றி போடுவா. பூண்டு வரைக்காத காஞ்சி மிளகாய் கிள்ளி போடு. எள்ளு போடு எள்ளு எள்ளு போடு வா. நம்பினவருக்கு திருவள்ளுவர் சொல்லி நாம் சொல்கிறோம் விழா மலை இருக்க முடியும். சந்தோஷமா இருக்கிறீங்களே அந்த நாளை தத்த உங்க அம்மா நான் கற்காய்க்கிறதுக்கு போறாமா? என் தாய்க்கு ஆபத்தா ஆபத்தாங்க போதச்சரி தாய் ஆக்கப்பட்டு ஒரே அவளை பார்க்க வேண்டும் எவ்வளவு வேகமா வந்து கொண்டிருக்கு ஆனா இதுவரை கடவுளையே மனிதனாக பிறந்தால் போராட வேண்டியதுதான் போராடணும் எதுக்காக இந்த போராட்டம் என் மனமானது உன்னை நாடுகின்றது உன் மனம் ஏன் என்னை வெறுக்கின்றது கட்சி எடுத்து ஒரு முத்தம் கொடுத்தால் உபகமாக வாழலாம் அல்லவா சொல்லு ஒரே ஒரு முத்தம் முடியாது இன்பத்தில் இருக்கிறது
இருந்த ஓவியமே அன்று பிறப்பே ஆடி வரும் மாமையிலே உன்னை பார்க்க மனதில் ஆசைகள் அந்த அருவியிலே தீர் நான் உல்லாசமாக என் மனமானது பற்பட கடவுளுக்கு அவா 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 அது காட்டடிப்பியா குட்டி வாரிங்க காட்டடிப்பி ஆட்டி குட்டி வாரினா அது ஜேசிபி அது கட்டியாருக்கு ஒரு முத்தம் வாழலாம் அல்லவா இருவரும் ஏற்றின முகவான் கட்டி முத்தம் வருவா நீ என்னடா போய் நான் மதுக்கு நான் மடம் கட்டுற மாதிரி கேட்டீங்கிறேன் அம்மனாட்டி யாருன்னு தெரியுமா? நான் சொல்றேன். என்ன
என்ன சொன்னாங்க? ஏற்பாடு செய்யலான்னு தான் சொன்னேன். அது எல்லாமே ஒரு பக்கம் ஒதுக்கிடு. சரி உங்க யாரு தெரியுமா? யாரு அடாடாடா. என்கிட்ட குழந்தைய குட்டாச்சு எப்படி அப்பையா இரண்டா சொல்றேன். அந்த குழந்தைய வச்சு ரத்தத்தை கொண்டு வரா சொன்னேன். அந்த குழந்தைய வெட்டிட்டாக்கா உன்னை யாரா வெட்டுறது? அதனால அந்த குழந்தைய வெட்டல அரவங்காட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். மன்னர் வேட்டையாட போனாரு. அந்த குழந்தைய தூக்கி வந்து காப்பாத்தினாரு. தெரியுதா அவன் யாருன்னு? யாரு இந்த குழந்தை? என்கிட்ட கொடுத்தாச்சு. மணல்மணி பெற்றெடுத்த மாணிக்கம். மாணிக்கமா? ஆனந்தன். ஒரு ஏண்டா ஏன் நீ ஏன் மேல சொல்ற? செல்வம் டேய் தங்கம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை வெட்டல நாயா வெட்டினேன். என்கிட்ட கொண்டு வந்து காட்ட ரத்தம் அது வந்து ஓனான வெட்டி எடுத்து வந்து நெத்தில வச்சிருக்காங்க. உடனே இருந்தே கொல்லுமா வியாதி யாருன்னா அது நீ தாண்டா. டேய் ஏமா ஐயா எப்ப பார்த்தாலும் அழுது நடக்கிற உன்னுடைய தாய் யாரு? உன்னுடைய தாய் யாருன்னு யாருயா? ஏம்பா நான் சொல்லிடுமா உண்மையா? நான் செத்தா கூட பரவாயில்ல, சாவச்சா கூட பரவாயில்ல. ஏம்மா எங்கம்மா இருக்கிற? உன்னுடைய மகனை காலம் காணனு எல்லாருமா அழைச்சு இருக்கிறேன். உன்னுடைய மகன் இங்கே தாமா இருக்கிறான். இங்கே தாமா இங்க தாமா இங்க தாமா இங்க இருக்கா? வாய்ப்பு யாரு? உன்னுடைய மகன் தோ நிற்கிறான் பாருமா. ஆனா குள்ளன நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல குட்டாருகளை நம்ப கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு நானு. கல்லன் நம்பலாம் நம்ப கூடாது. பரவாயில்லடா. வாழ்க்கையில எவ்வளவோ என் கூட இருந்து சாதிச்சு அங்க அடிக்காத. எனக்கு ஏற்கனவே ஆட்டோ டொக்கு. ஆட்டோ டொக்கா ஆட்டோ டாக்குடா. அது யாரு டேய் படாரே பராரி பராரின்றிய அதுக்கு விளக்கம் சொல்லு. சொல்றேன். எப்படா சொல்லுவோம் போய் போடலாம் தான் நீயே காத்துக்கிற. உன்னை ஏன் தெரியுமா படாரிக்கு கூப்பிடுறேன்? நீ யார் தெரியுமா? யாரு? சாதாரண வேலைக்கார கிடையாது. ஒரு நாட்டுக்கு இளவரசன். யாரு? ஒரு நாட்டுக்கு நான் இளவரசனா? முல்லை நாட்டு இளவரசனே நீ தாண்டா. எப்படிங்க? ஒரு நேரத்துல முல்லை நாட்டுக்கு வந்து தோலுக்கு பயிற்சிக்காரன் நீ ஏன் நின்று பேசுறீங்க? நீ உட்காரு. ஏய் உம்மால கால அமுக்குடா. நான் சொல்றத செய்டா. கால அமுக்குடா. யார் கால? பத்தா ஒரு நாட்டு இளவரசன். நான் வர்ற வேணி நீ சேரும். உம்மால தாள் விட்டு போடுறான். பத்தா யாரா அந்த பொம்பளை? பாத்தவா கிராஸ். நான் சொல்றத செய்டா. கையை கட்டி நின்னுங்கறியா? சரிடா. என்னது சரிடா. என்னடா ஆச்சு? என்ன ஒரு அடி அடிச்சுன்னா கண்ணு பிடிச்சு வரா? என்ன ஆச்சு? எந்த பாப்பா? சின்ன பாப்பாலா நடு பாப்பாலா? நீ ஒரு நாட்டு இளவரசன். அப்படி இளவரசனா இருந்த போதிலும் நீ சின்ன சின்ன குழந்தையா இருந்த பத்தியா? அப்பா இது வீதியில் தவறு வந்து கொண்டிருந்தாய். நான் இந்த முல்லை நாட்டுகளில் போர் தொடுத்தேன். அப்படி போர்களுக்கு நேரத்திலே குழந்தையாக வந்த நீ உன்னை குதிரையில் காலில் கொண்டு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. பாவம் என்றால் 3 வகை சொல்லலாம். ஒன்று பசு பாவம், இன்னொரு சிசு பாவம், மூன்றாவது பெண் பாவம் சொல்லுவாங்க. இந்த 3 பாவத்தில் அகப்பட்டவர் எவருமே உருப்படலாம் கிடையாது. ஆகையால அப்படியே கீழே குனிந்து குழந்தையாக உன்னை கொண்டு வந்தேன். கொண்டு வந்து உன்னை என்னை பார்த்து சிரித்தாய். என்னை பார்த்து சிரித்த உன்னை கொல்ல மனமில்லாமல் உன்னை அப்படியே நான் வளர்க்க தொடங்கினேன். நீ ஒரு நாட்டு இளவரசன் தெரிஞ்சாக்கா எப்படியாவது இருந்தாலும் எனக்கு ஆபத்தா வருவது தெரிஞ்சுதான் உன்னை வேலைக்காரனாவே வளர்த்து வந்தேன். ஓஹோ, அதான் பராரிக்கு அர்த்தமா? அது மட்டும் கிடையாது. உன்னை எப்படி? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லு. இதோ நிக்கால மனோன்மணி விளையாட்டு தெரியுமா? யாரு? உன் உடன் பிறந்த தந்தை. யார் தங்கச்சா? தங்கச்சி. அப்ப நான் நாய் மாமனா? ஏய் தங்கச்சி. இவனுக்குதான் தாய் மாமன். தங்கச்சாளுக்காக உடன் பிறந்த தங்கை. இந்த உறவுமுறை தெரிந்து விட்டால் நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்கத்தான் உன்னை அடிமையாவே வளர்த்தேன். ஓ, அதுக்குதான் என்ன கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஆனாலும் இந்த படாரி இத்தனை உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி வாழக்கூடாது.
ஒரு சமாஜம் ஒன்று அமைச்சு விட்டு இப்படிதான் செய்த அந்த பாவிகளை விடக்கூடாது. ஆமா. இதோ பாத்தீங்களா, இந்த கடற்கரை மத்தியிலே இவருக்கு ஒரு சமாதி ஏற்படுத்தி இவரையே நாம் தெய்வமாக வணங்கலாம். விட்டு வரலாமா, போகலாம். அந்த தாசியின் வார்த்தையை கேட்டு உன்னை அடியடி அடித்து சித்திரவதை செய்து இது நாட்டை விட்டே கடத்தி விட்ட நம்ம கண்ணி செந்தல் உள்ளம் பாடுதம்மா என் கண்களில் பறித்தோ என்னை தீண்டது எந்த மனோ என்று பாடுதம்மா கண்களில் நீர் வழி ஓடுதம்மா மாவிலை தோரணோ ஆடவில்லை எந்த மனோ என்று வாழுதம்மா கண்களில் நீர் வழி ஓடுதம்மா எந்த வாழ்க்கையில் தோயோ தினம் நான் படித்தேன் புதுரா எந்த மனோ என்று வாழுதம்மா கண்களில் ஒரு புள்ளியை பார்த்தார அப்பன் கேட்கறது ஒன்னும் சாவலையா பாத்தீங்களா, இந்த குடும்பம் ஆண்ட
செய்து விட்டோம். இருந்தாலும் நம்மை எல்லாம் இந்நிலைக்கு ஆளாக்கிய நயவஞ்சங்களை விட வைக்கூடாது. புறப்பட்டு வாருங்கள், நாட்டுக்கு போகலாம். புறப்பட நாட்டுக்கு. நான் பால் பாய் சாப்பிட்டா மாதிரி இருக்குது எனக்கு. ஐயா, ஒரு மூட்டை நாட்டுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பக்கம் சுடுவ சொல்லி போடுறீங்க. ஆமா, மை ஒய்ஃப் போனா. ஏய், பிச்சு! கேடி மம்மி வீட்டிலே கடவுள யாரும் இல்ல விளையாட போமா உள்ள உள்ளடா ஏய், ஆடாதே. ஏய், போடா, கூட்டு வர, போடா. ஏய் ஏய் பத்த வண்டி வந்து ஏத்து. யோ வண்டி வந்தா அவருக்கு வண்டி வந்தா விடுத்தா அப்படி போ சொல்லுங்க. இல்ல மதன் எதுவும் போய் அப்படி விட்டு வா. ஏய் இவங்களா பை வண்டி ஓட்டுறதா உங்களுக்கு? ஐயோயோ ஏத்துங்கடா நீங்க. எல்லாம் ஏத்து சொல்லு. ஏய், ஏய் ஏய் கால் வந்துட்டாங்க ஆட்டா ஏய் மணி உட்காருங்க. வாப்பா. போ போ அரை ஒண்ணில போ.